ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான தேங்காய் பால் குணுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சி எடுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு புளிக்கக்கூடாது, புளிக்காத மாவு தான் எடுக்கணும். எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு அரை முடி தேங்காய், நீங்கள் நிறைய சேதாக இருந்தால் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காமுடி தேங்காய் கூட போதும். காமுடி தேங்காயில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஜீனி வேணுமானா ஜீனி உங்களுக்கு இனிப்புக்கு தேவையாக போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை தான் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இட்லி மாவை வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக, இது குணுக்குக்கு ஊற்றனால ஷேப் இப்படி தான் இருக்கும். அதனால ஷேப் எல்லாம் பார்க்காதுங்க. நம்ம வந்து எப்படி நமக்கு வருதோ அந்த ஷேப்பில் ஊற்றி 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வந்ததையும் எடுத்து இந்த தேங்காய் பாலுக்குள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் குணுக்கு ரெடி ஆயிடும். இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.